பேசும் தைரியம். இன்று எரேமியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? தாய் வயிற்றில் உன்னை இருக்கும் பொழுதே தேர்ந்து கொண்டேன், உன்னை இறைவாக்கினனாக நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன். நான் சொல்வதையெல்லாம் நீ அரசரிடமும் ஆட்சியாளர்களிடமும் மக்களிடம் சென்று சொல் என்று சொல்கின்றார். அதாவது பேசுவதற்கு அதிகாரத்தை கொடுத்து இறைவாக்கினராக அனுப்பி வைக்க பார்க்கின்றார் ஆண்டவராகிய கடவுள். அதற்கு எரேமியா என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாதே என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? சிறு பிள்ளைகள் பெரியவர்களுக்கு முன்பாக பேசுவதற்கு பயப்படுவார்கள். அதே போன்றுதான் எரேமியா இறைவாக்கினரும் பெரிய ஆட்சியாளர்கள் முன்பாக, அரசனோ ஆட்சியாளர்களோ மந்திரிகளோ அல்லது குருக்களோ, அவர்களுக்கு முன்பாக சென்று பேசுவதற்கு பயப்படுகின்றார். இங்கு ஒரு வேறுபாட்டை நாம் நன்கு உணர்ந்து பார்க்க வேண்டும். எரேமியா ஆட்சியாளர்கள் முன்பு பேசுவதற்கு பயப்படுகின்றார். ஆனால் அவர் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார்? இந்த ஆட்சியாளர்களை எல்லாம் ஏற்படுத்திய படைத்த எல்லாம் வல்ல தேவனிடம் தைரியமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். பொதுவாக பார்த்தால், உண்மையாக பார்த்தால், யாரிடம் அவர் பேசுவதற்கு பயந்திருக்க வேண்டும்? எல்லாரிலும் மிகப்பெரியவராகிய படைத்தவராகிய ஆண்டவராகிய தேவனிடம் பேசுவதற்குத்தான் அவர் பயப்பட்டிருக்க வேண்டும். அவரிடம் பேசுவதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளரிடம் பேசுவதற்கு அவருக்கு தைரியம் இல்லையே, பயப்படுகிறாரே. ஏன் அவர் பயப்பட்டார் தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் நல்லவர். அவரிடம் பேசுவதற்கு எந்த ஒரு தயக்கமும் நமக்கு தேவையே இல்லை. எது வேண்டுமானாலும் நாம் அவரிடம் பேசிக்கொள்ளலாம். தவறு செய்தாலும் கூட திருத்துவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ஆனால் ஆட்சியாளர்கள் அப்படி இல்லை. அதிகார திமிரும் பண பலமும் என்னை யார் கேட்பதற்கு என்ற ஆணவ போக்கும் கொண்டவர்களாகத்தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் அப்படி பேசினால் உயிரே போய்விடுமே என்றுதான் எரேமியா பயந்தான். அதற்கு தகுந்த பதிலை ஆண்டவராகிய கடவுள் கொடுத்தார். நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அனுப்புவது நான் அல்லவா? ஆகவே கடவுளாகி என் வார்த்தைகளை உன் வாயில் வைத்திருக்கிறேன், நீ தைரியமாக சென்று பேசு, யாருக்கும் முன்பாக பயப்படாதே. என்னிடம் நீ எப்படி தைரியமாக பேசினாயோ அவர்களிடமும் அப்படி தைரியமாக பேசு, ஏனென்றால் பேசுவது என் வார்த்தைகள் என்று சொல்கின்றார். இது நமக்கு ஒரு பாடம். நாமெல்லாம் கடவுளிடம் சண்டை போடுவதற்கு கூட நமக்கு தைரியம் இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்களிடம் வாய் திறப்பதற்கு பயப்படுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், யாரிடமும் பயந்து பேசக்கூடாது, தைரியத்தோடு பேசுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்கிறார் எரேமியா இறைவாக்கினர்.